வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா MySQL தட் இஸ் RDBMS சீரீஸை நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம சீக்வன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சீக்வன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்வன்ஸுன்றது ஒரு விதமான ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சீரியல் நம்பர்னு ஒன்று டேபிள் நம்மளோட எல்லா RDBMS டேபிள்லேயுமே இருக்கும். நீங்கள் இங்கே கிரியேட் பண்ண டேபிளில் வச்சுருப்பீங்கன்னு வச்சுப்போமே. அப்படி அந்த சீரியல் நம்பர் ஒன்றுத்துக்கும் நீங்கள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும்போது 1 2 3 இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இதுவே இதுவே இந்த சீக்வன்ஸ் மூலயமாக நீங்கள் 1 2 3 என்ட்ரே பண்ணாமல் நீங்கள் மற்ற வேல்யூஸ் அடிக்க அடிக்க அதுவே என்ட்ரு ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஹலோ அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹலோவை யூஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர். இது உள்ள ஏதாவது டேபிள்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். டேபிள்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் டேபிள். டேபிள் நேம் வந்து ஹாய். இதில் ஹாய் வேணாம், டிடி ஃபேமிலி அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இந்த டிடி ஃபேமிலின்ற டேபிளுக்குள்ள நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்க போகிறோம். விச் இஸ் நத்திங் பட் ஃபஸ்ட் எடுத்தோடனே சீரியல் நம்பர் இன்ட்டுக்குள்ளே நம்ம வந்து 4 கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம், அது நம்ம இஷ்டம். ரைட், 4 டிஜிட் நம்பருக்கு மேலே அது போகாது. ஸோ அதனால் நம்ம இப்படி கொடுக்குறோம். இப்போ தான் நம்மளுடைய சீக்வன்ஸ்க்கான சின்டாக்ஸ் கொடுக்குறோம். தட் இஸ் ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஆட்டோ அண்டர்ஸ்கோர் இன்க்ரிமெண்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக 1 2 3 அப்படின்னு போட்டுக்கிட்டே வரும் சீரியல் நம்பரில். சரி, இப்போது நான் வந்து ஒரு விஷயம் அடிக்க போகிறேன். தட் இஸ் கால்டு பிரைமரி கீ. ஸோ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டை நம்ம பயன்படுத்தணும், சீக்வன்ஸ் பயன்படுத்தணும் அப்படின்னா பிரைமரி கீ அப்படின்ற ஒன்று அவசியம் வேணும். சரிங்களா? அதில் சீரியல் நம்பர் தான் பிரைமரி கீயாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு காலத்தை நம்ம பிரைமரி கீயாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்த வேல்யூவே திருப்பி வரக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, அந்த காலத்தில் நல் அப்படிங்கிற எந்த வேல்யூவும் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சீரியல் நம்பரை விட்டுட்டு நான் மற்ற வேல்யூஸ் தான் அடித்தேன்னா இந்த சீரியல் நம்பரில் நல் அப்படின்னு வரக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த ஃபாரின் கீ மட்டும் ஒரு கீ கிடையாது. நிறைய விதமான கீஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பிரைமரி கீ, ஃபாரின் கீ, அப்புறம் வந்து காம்போசிட் கீன்னு 3 விதமான கீஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்கணும், டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கீஸ் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கீஸை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். சரி, இப்போ நம்ம வந்து இதை பிரைமரி கீயாக செட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போதைக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து இன்னொரு காலம் ஒன்று உருவாக்க போகிறோம். தட் இஸ் நேம் அண்ட் வேர்கேர். அந்த வேர்கேர் வந்து லட்சே ஒரு 100 இருக்கலாம். அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வைக்கிறேன். ஸோ சம்திங் வென்ட் ராங். இன்க்ரிமெண்ட் ஸ்பெல்லிங் கரெக்டு தான். சீரியல் நம்பர் இன்ட்டு 4 ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ப்ரைமரி கீ தான் கரெக்டு தான். அப்புறம் என்ன பிரச்சனை? வேர்கேர் சீரியல் நம்பர் இன்ட்டு 4 செக் சின்டெக்ஸ் செட் கிரியேட் டேபிள் டிடி ஃபேமிலி சிஆர். ஓகே, 2A போட்டுட்டேனா, அதான் பிரச்சனை. ஸோ அதை போட்டு என்டர் தட்டுறேன். ஓகே டன்.
நமக்கான டேபிள் வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ள வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டு டிடி ஃபேமிலி. அண்ட் டிடி ஃபேமிலிக்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபிக்காக நேமுங்கிற ஒரு ரோவை தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து மற்ற ரோஸ் ஐ மீன் சீரியல் நம்பரை அதுவே போட்டுக்கும், நம்ம வந்து இன்சர்ட் பண்ண வேணாம். ஸோ அதுதான் நம்மளோட நோக்கமே. வேல்யூஸ் ப்ராக்கெட் ஓப்பன், லட்சே ஒரு 2 வேல்யூ அடிப்போம். ராம் கமா கிருஷ்ணா போதும். ஸோ இப்போ நம்ம செமிகோலன் வச்சு என்டர் தட்டணும் அப்படின்னா கெயின் எரர் வருது. வாட் இஸ் த எரர்? இன்சர்ட் இன்டு ஓகேவா, இன்னும் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எரர் செக்ஷன் ஐ மீன் கமெண்ட் செக்ஷனில் எரர்ஸை பற்றி போட்டுருங்க. ஸோ ஓகே டன், சூப்பர். இப்போது எனக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரே மாதிரி கச்சா முச்சான்னு ஆயிடுச்சு, எனக்கு வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் சிஎல்எஸ், சூப்பர், delete ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு select ஸ்டார் from டேபிள் நேம் வந்து டிடி ஃபேமிலி அப்படின்னு போட்டு என்டர் தட்டினேன் அப்படின்னா ராம் வரான், கிருஷ்ணா வரான். 1 2 அப்படின்றத நம்ம வந்து அசைன் பண்ணவே இல்லை முன்னாடி, அதுவாகவே அசைன் ஆகிக்குச்சு. ஆசம்ல. ஓகே, இப்போது எனக்கு வந்து இது சீரியல் நம்பராக இருக்கிறதுனால ஓகே. பட் இதுவே இது ரோல் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 2லேருந்து வந்து ஒரு 10 வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறேன், எனக்கு 10லேருந்து வரட்டும் அடுத்த அடுத்த ஆள் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள், ஆல்டர் டேபிள், டேபிள் பேர் வந்து டிடி ஃபேமிலி என்டர் தட்டிக்கிறேன். அண்ட் கீழே இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை மேலேயும் போட்டுக்கலாம், தட் இஸ் நோ ப்ராப்ளம். அண்ட் அண்ட் இந்த இடத்துல என்ன போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட், ஆட்டோ அண்டர் ஸ்கோர் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு 10லேருந்து ஆரம்பிக்க போகிறேன் இதுக்கப்புறம்னா 10 அப்படின்னு போட்டு செமிகோலன் வச்சு என்டர் கொடுங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வேணாம், நம்ம வந்து புதுசாக ஒரு பேர் ஒன்று வச்சுக்கலாம். லெட்ஸ் சே ராஜ் கமா இங்கே வந்து வேற என்ன வைக்கலாம், சஞ்சய், சூப்பர். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிடி ஃபேமிலி பண்ணனா என்ன வருது, ராம் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் 10 11 போயிருச்சு நம்ம இங்கே ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ணதுனால. ஆசம் ரைட். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இந்த சீக்வன்ஸை delete பண்ணலாம் அப்படின்னா ட்ரங்கெட் டேபிள் கமாண்டு தான் ட்ராப் பண்ணும் delete பண்ணும் இந்த சீக்வன்ஸை. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத ரீசெட் பண்ணி விட்டுரும் 0 அப்படிங்கிற வேல்யூக்கு, சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரங்கெட் பண்ணி பார்த்துருவோம். ட்ரங்கெட் டேபிள் நேம் வந்து டிடி ஃபேமிலி அப்படின்னு போட்டு என்டர் தட்டினா முடிஞ்சு போச்சு. இப்போ மேலே போயிட்டு நான் அகைன் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள், மறுபடியும் 1 2லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் சீக்வன்ஸை டெலிட் பண்ணுறதுக்கு மெத்தட். இல்லை சார் எனக்கு இந்த சீக்வன்ஸே வேணாம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இல்லைடா எனக்கு சீக்வன்ஸ் வேணாம், நான் வந்து சீக்வன்ஸ் இல்லாமல் நானே அடிக்கிற மாதிரி டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா இந்த டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு புது டேபிள் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை, சரிங்களா? ஸோ திஸ் ரீசெட்ஸ் த ஆட்டோ இன்க்ரிமெண்ட்
கவுண்டர் டு 0 இந்த இந்த ட்ரங்கட் டேபிள் அப்படிங்கிறது. another way of dropping or deleting the sequence and resetting auto increment index is drop table. அதுக்கப்புறம் create table. சரிங்களா? that's all. so thanks for watching this video. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். bye.